உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னும் 4 நாட்களில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட்டில் துறைவரையான எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய துறை மின்சாரத்துறை. தமிழகத்தில் கடனில் தத்தளிக்கும் பொதுத்துறைகளில் ஒன்று மின்சாரத்துறை. பல்வேறு எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கிய துறையும் மின்சாரத்துறைதான். அந்த துறையின் எதிர்பார்ப்பு குறித்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில பொதுச் செயலர் ஜெய்சங்கர் பேசியவற்றை தற்போது காணலாம். மின்தடைக்கு பல காரணங்களை சொன்னாங்க. நாங்கள் தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களை பேட்டியளிக்கும் போதும் ஒரே ஒரு விஷயம், நம்பர் 1, பணியாளர் பற்றாக்குறை இருக்குது. இந்த பணியாளர் பற்றாக்குறையை தீர்க்காமல் எங்களால் பராமரிப்பு பணிகளை செய்ய முடியாது. பராமரிப்பு பணிகளை செய்தால் மின் தடை ஏற்படாது. மின் தடை ஏற்பட்ட பிறகு சரி செய்வது என்பது வேறு. மின் தடை வராமலேயே பாதுகாக்கணும் என்பது தான் எங்களது விஷயம் 1. 2வது, கிட்டத்தட்ட 130 துணை மின் நிலையங்கள் புதியதாக கடந்த 5 ஆண்டுகளில் போடப்பட்டிருக்கு. அந்த 130 துணை மின் நிலையங்களுக்கு புதிய பணியாளர்கள் நியமிக்கணும். அகைன் அங்கே ரெக்ரூட்மெண்ட் வந்து நிற்குது. பணியாளர்கள் இல்லாமல் அந்த எஸ்எஸ் ஆப்ரேட் பண்ண முடியாது. இன்னும் கூடுதலாக துணை மின் நிலையங்கள் அமைக்க வேண்டியிருக்கு. மின் தடங்கள் அமைக்க வேண்டியிருக்கு. புதைவடங்கள் அமைக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே தன்னுடைய ஆயுட்காலத்தை முடித்த சப்ஸ்டேஷன் இருக்குது, கேபிள் இருக்குது, கண்டக்டர்லாம் இருக்குது. அதையெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் மாற்றணும்னா அதற்கான திட்டமிட்ட நடவடிக்கைகள் தேவை. முதலில் ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் தேவை. ஒப்புதல் பெற்று போர்க்கால அடிப்படையில் அதை எல்லாம் செய்யணும். செய்தால் மின்சார வாரியம் அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து தடையில்லாத ஒரு மின்சார வாரியமாக இருக்கும் என்பது தான் நாங்கள் பொது அடிப்படையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. மின்சார வாரியத்தினுடைய நட்டத்திற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. 1, மின்சார கொள்முதல் வந்து அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறாங்க என்று கடந்த 15-20 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் நீதிமன்ற வழக்குகளும் டிவிஎஸில் கம்ப்ளைண்ட் உட்பட நிலுவையில் இருக்குது. அப்போ அதில் அரசு கவனம் செலுத்தணும். மின்சார கொள்முதலில் லாங் டேர்ம் பர்ச்சேஸ் போட்டோம்னா குறைந்த விலைக்கு வாங்க முடியும். அதை இப்போ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஆன்ஷோர், ஆஃப்ஷோர், சோலார், ஹைட்ரோ ஸ்டேஷன் இதில் உடனே உற்பத்தி வராது. ஆனால் இதில் நீங்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மின்சார உற்பத்தி என்பது அடுத்தடுத்து கடன் வாங்குவதை குறைக்கும், தடுக்கும். அதை ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறது. யாருமே ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக யோசிக்கவே இல்லை. அன்றைய தினம், அன்றைய நாள், அன்றைய வாரம் ஓடினா போதும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்த விளைவு தான் 2,47,000 கோடி. ஒரு ஆண்டுக்கு சராசரிக்கு நாங்கள் 800 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டோம். யாராவது 800 கோடி வட்டி கட்டுவாங்களா? அப்போ இந்த மின்சார வாரியத்தில் மின்சாரத்தை கொள்முதல் பண்ணதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்ன விஷயத்தை கண்டுபிடிச்சி அது ஊழல் செய்தது நடவடிக்கை எடுக்கின்றது 1. இனிமேல் அந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு திட்டங்களை தீட்டணும். லாங் டேர்ம் பர்ச்சேஸோ குறைந்த விலை மின்சாரத்தை வாங்குவதற்கோ திட்டங்கள் தீட்டணும். நமது சொந்த உற்பத்தியை உருவாக்கணும். முதல்ல மின்சார வாரியத்தில் 3 லொக்கேஷனில் நமக்கு தெர்மல் நிலையங்கள், சென்னை, மேட்டூர், தூத்துக்குடி, கிட்டத்தட்ட 4400 மெகாவாட் உற்பத்தி பண்ண முடியும். என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு தெர்மல் ஸ்டேஷன்லேயும் 3 யூனிட்னா 1 யூனிட் ஓடும், இல்லை 2 யூனிட் தான் ஓடும். மீதி யூனிட் அப்படியே ஷடன் பண்ணி வச்சுப்பாங்க. அதற்கு ஃபிக்ஸட் சார்ஜஸ், வேரியபிள் சார்ஜஸ் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், எனது நிறுவனம், எனது மின்சார உற்பத்தி, எனது தொழிலாளி பண்ணுறாங்க. அவர் அந்த இடத்துல வேலை செஞ்சாலும் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணும். நான் எனது உற்பத்தியை பண்ணுகின்ற பொழுது 6 ரூபாய் 6 ரூபாய் 50 நான் கொடுக்க முடியும் என்கின்ற பொழுது நாங்கள் எதுக்கு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய் கொடுத்து வாங்கணும்? மின்சாரத்துறை எதிர்பார்ப்பு குறித்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில பொதுச் செயலர் ஜெய்சங்கர் பேசிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இந்த நிலையில் மின்துறையின் எதிர்பார்ப்புகள் குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, இன்னும் 4 நாட்களில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. மின்சாரத்துறை மீதான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பொதுவாக மின்சாரத்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்படும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அந்த துறைக்கான எதிர்பார்ப்பு என்னென்ன விஷயங்களா இருக்கு?
நிச்சயமாக ஷியாம், அன்றாட மற்றும் அடிப்படை தேவையாகவே மின்சாரம் மாறி வரக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் மின்சாரத்துறைக்கான பட்ஜெட்டும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக மின்சாரத்துறையை பொறுத்தவரை பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அவற்றை தீர்வு காண வேண்டிய தேவையும் இந்த அரசிற்கு இருக்கிறது. அதற்கான ஒரு கட்டாயமும் இருக்கக்கூடிய சூழலில் மின்சாரத்துறையை பொறுத்தவரை 2.47 லட்சம் கோடி அளவிற்கு கடன் இருக்கிறது. இந்த கடனுக்கான வட்டி தொகை மட்டும் 800 கோடி ரூபாய் வரை நிதியில் செலவிடப்படக்கூடிய நிலையில் இது ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பணியாளர்கள் பற்றாக்குறை என்பது மின்சாரத்துறையில் பெரும் அளவிற்கு இருக்கிறது. அடிப்படை பணியாளர்கள் முதல் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வரை பெரிய பற்றாக்குறை இருப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில் பராமரிப்பு பணிகள் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகிறது. குறிப்பாக துணை மின் நிலையங்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயுட்காலம் முடிந்தும் கூட செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் மூலமாகவும் பல்வேறு சிக்கல்கள் இந்த மின்சாரத்தில் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. மின்தடைக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. வழித்தடங்கள் கூட மேம்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல மின்சார உற்பத்தியை பொறுத்தவரை அணுமின் நிலையங்கள் குறைவாகவே உற்பத்தி செய்யப்படுகின்றன. தனியாரிடமிருந்து பெருமளவிற்கு மின்சாரம் வாங்குவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு பெரும் நிதி செலவு ஏற்படுகிறது. தனியாரிடமிருந்து நிலக்கரி மற்றும் மின்சாரத்தை வாங்கக்கூடிய நிலையை பொறுத்தவரை அதில் பெருமளவு ஊழல் கடந்த ஆட்சி காலங்களில் நடந்திருப்பது வெளிக்கொணரப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை சரி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதிலும் நிலக்கரியை பொறுத்தவரை முதல் தர நிலக்கரிக்கு பணம் கொடுத்தாலும் கூட அடுத்த தரம் இருக்கக்கூடிய நிலக்கரி கொடுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதனையும் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டுமின்றி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக மின்சார உற்பத்தியை அரசே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. குறிப்பாக சூரிய ஒளி மின்சாரத்தை அதிகப்படுத்த வேண்டும். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், தரிசு நிலங்கள் உள்ளிட்ட இடங்களில் சூரிய மின்சக்தி உற்பத்தியை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி நீர்மின் நிலையங்களின் உற்பத்தியை 24 மணி நேரத்திற்கு அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சூரிய ஒளி மின்சக்தி போலவே காற்றாலைகளை பல்வேறு இடங்களில் அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏற்கனவே திட்டமிட்டது போல கடலுக்கு உள்ளாகவும் கடற்கரை பகுதிகள், உப்பளங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட அதிகப்படியான காற்றாலைகள் அமைத்து அதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கான முன்னெடுப்புகள் எடுத்தால் அது உடனடியாக பலன் கொடுக்காவிட்டாலும் அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் இது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்றும் மின்சாரத்துறை வருவாய் கொடுக்கக்கூடிய துறையாக கூட மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஊழியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கிறது. அதிகப்படியான பணியாளர்கள் தேவை இருக்கிறது. அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மின்சாரத்துறையில் எடுத்து பல்வேறு சிக்கல்களை தீர்வு காண வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதே போல இந்த மின்சாரத்துறையை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த மின்தடை பிரச்சனை ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக பல்வேறு இடங்களில் இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் போன்ற திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னெடுப்புகளை இந்த அரசு எந்த அளவிற்கு எடுக்க இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. பெருமளவிற்கு கடன் இந்த மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய நிலையில் இதில் நிதி எந்த அளவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது, அது எந்த அளவிற்கு மக்களிடக்கான முக்கிய திட்டங்களுக்கு போய் சேர இருக்கிறது என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே இந்த அரசு வந்தவுடன் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் சமீப நாட்களாக பலருக்கும் கூட இந்த மின்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டண உயர்வாக பதிவாகக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனையாக மின்சாரத்துறைக்கு இங்கு தற்பொழுதைய சூழலில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சூரிய ஒளி மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறுவற்றை மேம்படுத்த வேண்டும். அதே போல தனியாரிடமிருந்து பெறாமல் அரசே பல்வேறு வகைகளில் மின் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. தொழிலாளர்கள் சார்ந்த கோரிக்கையையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற தேவை இந்த நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட்ல பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைய தினம் குறிப்பா மின்சாரத்துறை மீதான எதிர்பார்ப்பு என்ன, எவ்வளவு பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்படும், அவருடைய கோரிக்கைகள் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி விவரங்களை வழங்க நாம் கேட்டும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.